ஒரு ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக காவிரி நதியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்கள் முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு மகாநதி படத்தில் கூட ஒரு பாடல் வரிகளில் வரும், கங்கையும் மேலான காவிரி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கைக்கு மேலான ஒரு தீர்த்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருதுறது எதுனா இந்த காவிரி நதியை தான். அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதங்கிறது நிறைய வைபவங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கிய வைபவமாக எது இருக்குன்னா இந்த ஆடிப்பெருக்குங்கிறது இருக்குது. அப்போது அந்த ஆடிப்பெருக்கப்போ காவிரி கரையோரம் இருக்கிற ஊர்லெல்லாம் இந்த வைபவம் அந்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் ஒரு வைபவமாக இது பார்க்கப்படுகிறது. அப்படிங்கும்போது இந்த காவிரியை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில தகவல்களை தான் இப்போ நான் இந்த பதிவில் நான் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். பாயிற இடத்துல இல்லை செல்கிற இடத்துல எல்லாம் சோலை விரித்து செல்வதால் தான் இதை நம்ம காவிரின்னு சொல்கிறோம். நீரிலும் நீரடி மணல்லையும் தங்கத்தாது உண்டென்பதில் காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பெயர் இருக்குது. மண்ணை பொன் கொழிக்க செய்யும் ஆறு என்றும் பொருள் நம்ம கொள்ளலாம். காவிரி தடம் எங்கேருந்து துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடகு மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி மலைப்பகுதியில் தலக்காவிரி என்ற இடத்துல காவிரி சங்கமிக்குது. கொடகு மாவட்டத்தில் ஹாரங்கி ஆறு காவிரியில் கலக்குது. பிறகு காவிரி மைசூர் அருகே உள்ள மாண்டியா மாவட்டத்தில் கண்ணம்பாடியில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் நீர்த்தேக்கத்தை அடையுது. இங்கு ஹேமாவதி, லட்சுமண தீர்த்தம் ஆகிய 2 ஆறுகளும் காவிரியில் கலக்குது. கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து வெளிப்படும் காவிரி ரங்கப்பட்டினம் தீவை தோற்றுவிக்குது. பின்னாடி அதுக்கு பின்பு கபினி, சொர்ணாவதி ஆகிய ஆறுகள் காவிரியில் கலக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி எப்படி வருகிறது? இந்த மாநில எல்லையெல்லாம் தாண்டி தமிழகத்தில் நுழையும் காவிரி பிலிகொண்டு வழியாக ஒகேனக்கல் அருவியை அடையுது. அருவி நீர் பாறையில் மோதி புகை போல எழுவதால் புகைக்கல் என்னும் பொருளில் ஒகேனக்கல் என பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒகேனக்கலுக்கு அப்புறம் பாலாறு, சென்னாறு, தொப்பாறு ஆகிய சின்ன சின்ன ஆறுகளில் காவிரி கலக்குது. அப்புறம் காவிரி மேட்டூர் அணையை அடைஞ்சு ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தில் நிறையுது. அங்கிருந்து தான் தமிழகத்துக்கு காவிரி நீர்ப்பாசனம் தொடங்க ஆரம்பிக்குது. அகண்ட காவிரின்னு சொல்லுவாங்க. அகண்ட காவிரினா பெரிய காவிரி. இப்போ எல்லா இடத்துலையும் காவிரி ஒரே மாதிரி அளவில் இருக்காது. சில இடத்துல குறுகியதாக இருக்கும், சில இடத்துல அகண்டதாக இருக்கும். அதில் நம்ம அகண்ட காவிரினா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். மேட்டூர்லேருந்து புறப்பட்டு வரும் காவிரியுடன் பவானி ஆறு சேருது. இதோட ஆகாய கங்கையும் கலக்கிறது என்று ஐதீகத்தின் பேரில் பவானி கூடுதுறைக்கு திரிவேணி சங்கமம் என்ற பெயரும் உண்டு. பவானியிலிருந்து காவிரி ஈரோட்டை அடையுது. பெயர் தந்த அந்த இரு நீரோடைகளில் ஒன்று காவிரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா காளிங்கராயன் வாய்க்கால். பிறகு கொடுமுடி அருகே உள்ள நொய்யலில் நொய்யாறு காவிரியுடன் கலக்குது. கரூர் அருகே உள்ள கட்டளையில் அமராவதி காவிரியுடன் கலக்குது. கரூர், திருச்சி மாவட்டங்களில் காவிரி விரிந்து செல்வதால் அகண்ட காவிரி என பெயர் பெறுகிறது. அடுத்தது அங்கேருந்து வர்றது கொள்ளிடம் என்னும் பகுதிக்கு வருது. அதாவது முசிறி, குளுத்தலை நகரங்களை தாண்டி திருச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள முக்கம்பூரு மேலணையை அடைகிறது காவிரி. 2ஆ பிரிஞ்சு ஒரு கிளை கொள்ளிடமாக ஆகுது. வெள்ளப்பெருக்கின் போது மிகையாக பெருக்கெடுக்கும் நீரை திருப்பி விட இல்லை அதை சமாளிக்க அந்த நீர் கொள்ளுமிடம் என்பதால் இதை நம்ம கொள்ளிடம் என்று பெயர் வைத்து அழைக்கிறோம். காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் வடிகால் என்பது போல் காவிரி கழிமுகத்தில் பாயும் முதன்மையான எல்லா ஆறுகளுக்கும் வடிகால் ஆறுகள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் நீர்ப்பாசன வாய்க்கால் போலவே வடிகால் வாய்க்காலும் இருப்பது பழந்தமிழரின் சிறந்த நீர் மேலாண்மைக்கு ஒரு சான்றாவே இன்றும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது கரிகாலன் கட்டின கல்லணை பற்றி சொல்கிறேன். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பாக கட்டுக்கடங்காத காட்டாற்று பாய்ந்து கொண்டிருந்த காவிரியை அடக்கி கழனிகளில் பாய்ச்ச கரிகால சோழன் கல்லணையை கட்டினான். மலை குன்றுகள் ஏதுமற்ற சம நிலத்தில் எந்திரங்கள் உதவியே இல்லாமல் கல்லும் மண்ணும் கொண்டு மனிதன் கட்டிய மிக பழமையான அணை என்பது கல்லணையின் சிறப்பு. இன்றைக்கும் எவ்வளவோ பொறியாளர்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டுமானத்துக்கு ஒரு சிறந்த அம்சமாக இருக்கிறது தான் இந்த கல்லணை. இது உலகத்திலேயே பயன்பாட்டில் உள்ள 4வது பழைய அணை. கல்லணைங்கிறது நீர்த்தேக்கம் என்பதை விடவும் நீரை கிளப்பிரிச்சு விடும்
கலுங்கு முறை கொண்ட மதகு அணை என்றும் கல்லணையை நம்ம சொல்லலாம். பழந்தமிழரின் கட்டுமான பொறியியல் அறிவுக்கு இது இன்றைக்கும் ஒரு சான்றாகவே விளங்கி கொண்டு தான் இருக்குது. கல்லணை கட்டியதோடு அங்கிருந்து பூம்புகார் வரைக்கும் காவிரி கரை கட்டியவன் கரிகாலன்தான். கல்லணையிலிருந்து காவிரி கவை கவையாக கிளை விட்டு அரசலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டியாறு, புது ஆறு, மன்னியாறு என்று பலவாக பிரிஞ்சு காவிரி கழிமுகம் படர்ந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தை படைக்கிறது. சரி, இதோட இந்த தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். அந்த காவிரி தாய்க்கு நிச்சயம் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த காவிரியை பற்றி எனக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கு நன்றி. நீரின்றி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த நீரை போற்றும் இந்த ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடிப்பெருக்குன்னா எல்லாமே பெருக வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் பெருக வேண்டும், நல்ல வண்ணங்கள் பெருக வேண்டும். அதே போல் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம்.